உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் முரணான தகவல் வழங்கிய சிவகங்கை ஆட்சியரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி. அரசு நடத்தும் முகாமில் பெறப்பட்ட இந்த மனுக்களை ஆற்றில் வீசியது யார்? முரணான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சுப்பிரமணி. வணக்கம். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வைகை ஆற்றில் நேற்று அந்த உங்களுடைய அதாவது அரசு தரப்பில் கடந்த 30ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்றுள்ளது. அந்த முகாமில் பெறப்பட்ட மனுக்களானது நேற்று வைகை ஆற்றில் வீசப்பட்டு அந்த மனுக்கள் பொதுமக்கள் எடுத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி, பாஜகவை சேர்ந்த நயினா நாகேந்திரன், அண்ணாமலை மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் இந்த மனுக்கள் ஆற்றில் மிதந்த சம்பந்தமாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் இந்த மனுக்கள் அனைத்தும் அதாவது கொடுத்த பயனாளிகளின் ஒரிஜினல் மனுக்கள் அல்ல, அது அனைத்தும் அந்த மனுக்களின் நகல்கள் என்றும் அந்த மனுக்கள் அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டதாகவும் ஆட்சியர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து நாம் அந்த பயனாளிகள் ஒருவரை தொடர்பு கொண்டு நாம் நமது சேனல் பிரத்யேகமாக அந்த பெண்ணிடம் நம்ம வினா எழுப்பினோம். அதில் அந்த பெண்ணுக்கு முழுமையாக இதுவரையிலும் அந்த மனு மீதான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பெண் தரப்பிலிருந்து நம்மளுக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக ஆட்சியர் அறிவித்திருந்த நிலையில் அந்த பயனாளி தனக்கு தீர்வு காணப்படவில்லை என்று தெரிவித்திருந்ததும் முரண்பட்ட கருத்தாகவே காணப்பட்டது. மேலும் நேற்று அந்த திருப்போணம் காவல் நிலையத்தில் தாசில்தார் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளார். அதில் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மர்ம நபர்களால் திருடப்பட்டு அந்த மனுக்கள் தற்சமயம் ஆற்றங்கரையில் கிடப்பதாகவும் இந்த மனுக்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதாவது ஆட்சியர் இந்த மனுக்கள் அனைத்துமே நகல் என தெரிவித்திருந்த நிலையில் அந்த வட்டாட்சியர் கொடுத்த புகாரில் அந்த மனுக்கள் ஒரிஜினல் மனுக்கள் என்றும் முரண்பட்ட கருத்துக்களானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பெரும் சர்ச்சையை மீண்டும் கிளப்பியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.